விலை உயர்ந்த ஓஜி கஞ்சா விற்பனை செய்ததாக தொழிலதிபர் உட்பட 4 பேரை கைது செய்திருக்கும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படும் சமூக ஊடகத்தைச் சேர்ந்த நபரை அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருமங்கலம் பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக தியாகேஸ்வரன் மற்றும் தொழிலதிபர் சரத் ஸ்ரீனிவாசன் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த சர்புதீன் முகமது மஸ்தான் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 10 கிராம் ஓஜி கஞ்சா, 27,50,000 ரூபாய் பணம், சொகுசு கார் மற்றும் 8 செல்போன்களை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இதில் கைப்பற்றப்பட்ட பணம் அதிமுக ஆதரவாக செயல்படும் பிரமன்யா சமூக ஊடகத்தில் பணியாற்றி வரும் ஹரி என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்த நிலையில் அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசாரின் இந்த நடவடிக்கைக்கு அதிமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. இப்போ அந்த வியூக வகுப்பாளரை மிரட்டி பார்த்துருக்காங்க. நீங்கள் அங்கே வேலை செய்யாதீங்க, வந்துருங்க அப்படின்னு பல முறை சொல்லியும் அவங்க கேட்கல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நாங்கள் அதை முதல்ல நம்பலை. ஒருவேளை கம்பெனி போட்டி போகிற மேலே அப்படி சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நம்பினோம். இப்போ அதில் கம்பெனியோட மிக முக்கியமான ஒரு பங்குதாரர் ஹரி அப்படிங்கிறவரை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. என்ன வழக்கு எதுக்குன்னு தெரில. அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே அரும்பாக்கத்தில் ஏதோ 2 பேர் ஒரு போதை வழக்கில் சிக்கினவங்க, திருமங்கலத்தில் சிக்கினவங்க, அவங்க ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. எனக்கு உடனே என்ன நினைவு வந்துச்சுன்னா, நான் அடிப்படையில் ஒரு கிரிமினல் வழக்கறிஞர். ஊரில் இழைச்ச நகை கடைக்காரன்ட்ட திருடனை சொல்லி அவர்கிட்ட நகை கொடுத்தேன்னு சொல்லி திரும்ப பெறுறது இருக்கு இல்லையா, ரெக்கவரி பண்ணுறதுக்கு இல்லையா, அது கிரைமில் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். அதே மாதிரியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ என்னென்னா, காவல்துறை உயர் அதிகாரிகள்கிட்ட பேசினேன். அப்போ நாங்கள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, விசாரணை முடிவில் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. எனவே நான் காத்திருக்கிறேன். ஏன்னா சட்டத்தின் ஆட்சி தான் இருக்குது அப்படின்னு நான் இன்னும் நம்புகிறேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் இது போன்று இப்போ ஒருவரை 3 மணியிலேருந்து அழைத்து வந்து ஒரு அலுவலகத்துக்குள்ளே அத்துமீறி நுழைந்து அந்த அலுவலகத்தில் இருக்கிற கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு போய் அந்த அலுவலகத்தில் இருக்கிற இப்போ என்னென்னா அதில் இருக்கிற அதிமுகவுடைய ரகசியங்கள் இருக்குல்ல, எவ்வளோ பூத் இருக்குது, யாரெல்லாம் பூத் ஏஜெண்ட்டு, பூத்தில் யார் உட்கார போகிறா, இதெல்லாம் அந்த லிஸ்ட்லாம் இப்போ வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக இது நடந்திருக்குமோன்னு நான் அஞ்சுறேன். கம்ப்யூட்டர்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக யார் மேலே வேணாலும் இப்படின்னா வழக்கு போட்டுடலாம். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறவர் இவர் தான் வாங்கினார் போதைப் பொருள், இவரது கேட்டாருன்னா நான் கொண்டு வந்தேன்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணலான்னா இது ஆள் தூக்கி சட்டம். அது காவல்துறை அதிகாரிகள் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் பொறுத்து இருக்க சொல்லி எனக்கு தகவல் இப்போ தான் பேசினாங்க. நான் வந்து அதுக்காக காத்திருக்கிறேன். சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்கிறது தான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. நான் விரிவாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணை முடிவில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு மீண்டும் தெரிவிக்கிறேன். இல்லை, அது என்னமோ தெரில. அதாவது நான் கேட்குறது, ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய வியூக வகுப்பாளரனுடைய அலுவலகத்துக்கு போய் மிரட்டி அங்கே இருக்கிற எடுத்து அவங்க குடும்பத்தாரெல்லாம் துன்புறுத்தி, பெண்களை துன்புறுத்தி, தூங்குகிற குழந்தைங்களை தட்டி எழுப்பி அங்கே சோதனைங்கிற பேரில் இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, நிறைய வீட்டில் வெடிகுண்டு சோதனை. இது ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு. இப்படி ஒரு சோதனையை நடத்துறது கம்ப்யூட்டரில் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு மேலே, ஏன்னா நான் காவல்துறை மேலே குற்றம் சாட்டலை. பாவம் அவங்கெல்லாம் வந்து எய்தவன் இருக்க அம்பை நோவனேன். அதனால் பொறுமையாக காத்திருப்போம். நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க, சொல்லுவாங்க. நான் திருப்பி மீண்டும் சந்திக்கிறேன். இல்லை, எதுவுமே சொல்லலை, எதுவுமே இன்னும் ஒன்றும் சொல்லலை. அவரை உட்கார வச்சுருக்காங்க. அவரை இப்போ ஆமாம், அவர் தொடர்ந்து இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்களாம், யாரோ ஒரு பர்டிகுலர் ஆள் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறாங்களா, இருந்தாங்களா, போனாங்களான்னு கேட்க விசாரணை முடிவில் அது சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி நடக்கும்போது அதை சம்மந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவரை பார்க்க விடுறதில்லை. எனவே அவர்கிட்ட என்ன கேட்டாங்க, எப்படி கேட்டாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் வந்து அவர் அலுவலகத்துலேருந்து கம்ப்யூட்டர்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவர் சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்துலாம் எடுத்திருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். அதை மட்டும் சொல்லுவேன். இது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் ஒன்றும் சொல்லலைங்கிறது தான் செய்தி. ஒன்றுமே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, விசாரணை அதிகாரம் இருக்குது. அதனால் விசாரிக்கிறாங்க. விசாரித்த முடிவில் என்னன்னு தெரியும். நானும் சம்மந்தப்பட்டவர்கள் எங்களுடைய அலுவலக, அதாவது எங்களுக்காக வேலை பார்த்த பிரமாணிக்க அலுவலகத்தில் இருக்கிற சிலரை தொடர்பு கொண்டிருக்க சில தகவல்கள் எனக்கு கிடைச்சோன்னு உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன்.